بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிக சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாய் தோன்றிய ஒவ்வொன்றும் பிதுஅத் என்றும் பிதுஅத் ஒவ்வொன்றும் நாளை மறுமையில் நம்மை நரகில்தான் கொண்டு சேர்க்கும் என்றும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் நினைவூட்டியதை நினைவூட்ட கடமைப்பட்டவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனித உலகத்தை படைத்துவிட்டு அதிலே ஆக சிறந்த படைப்பாக நம்மை எல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தேர்வு செய்திருக்கிறான். மனிதர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்துவிட்டு அவர்களை வெறுமனே விட்டுவிடாமல் அவர்களை சீர்திருத்துவதற்காக அவர்களுக்கு நல்லுபதேசங்களை பல சட்டதிட்டங்களை வழங்குவதற்காக அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைத்தான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த நபிமார்களை மனிதர்களில் இருந்தே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தேர்வு செய்தான். ஒரு நபியாக இருக்கக்கூடியவரின் பணி என்னவென்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் 2வது அத்தியாயம் 119வது வசனத்தில் சொல்லும் பொழுது இன்னா அர்சல்நாக பில் ஹக்கி வ பஷீருன் நதீர், மனிதர்களுக்கு நாம் தூதர்களை அனுப்பினோம். எதற்காகவென்றால் எச்சரிக்கை செய்வதற்கும் நற்செய்தி சொல்வதற்கும் தூதர்களை அனுப்பினேன் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யாரை தூதராக தேர்ந்தெடுத்தாலும் சரி, யாரை தூதராக தேர்ந்தெடுத்தாலும் அந்த தூதர் அப்படிங்கிறவங்க வந்துட்டு எப்படி அவங்களா தன்னால தூதராக முடியுமா? தன்னால தூதராக முடியுமா? தன்னால தூதராக முடியாது. தூதரை தேர்வு செய்வது, தன்னுடைய தூதுத்துவத்தை எங்கே வைப்பது என்பது யாருடைய முடிவு? அல்லாஹுடைய முடிவு. சரியா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதை சூரா ஆல இம்ரானிலே சொல்லும் பொழுது இன்னல்லாஹ் இஸ்தஃபா, அல்லாஹ் தேர்வு செய்தான் ஆதம வ நூஹ, ஆதமை தேர்வு செய்தான், நூஹை தேர்வு செய்தான். அதே போல் வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான, இப்ராஹீமின் குடும்பத்தாரை அல்லாஹ் என்ன பண்ணான்? தூதர்களாக தேர்வு செய்தான். இன்னும் இம்ரானின் குடும்பத்தாரையும் அல்லாஹ் தேர்வு செய்தான் என்று குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இவ்வாறு தூதர்களை தேர்ந்தெடுப்பது என்பது யாருடைய விருப்பம்? யாருடைய விருப்பம்? அல்லாஹுடைய விருப்பம். சரியா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை திருத்துவதற்காக, மனித சமுதாயத்தில் கொள்கைகளை எட்டி வைப்பதற்காக பல எண்ணற்ற தூதர்களை அனுப்பி வைத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது பல லட்சக்கணக்கான நபிமார்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணிருக்கான்? அனுப்பி வைத்திருக்கிறான். ஆனா திருக்குர்ஆனில் பெயர் கூறப்பட்ட நபிமார்களுடைய எண்ணிக்கை எத்தனை? 25. மாஷா அல்லாஹ். 25 நபிமார்களுடைய பெயரை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். இந்த 25 நபிமார்களுடைய பெயர் பட்டியலை எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு சில நபிமார்களின் பெயரோடு அல்லாஹ் முடித்திருப்பான் தானே. ஒரு சில நபிமார்கள் அல்லாஹ் எப்படி முடிச்சிருப்பான்? பெயரை மட்டும் சொல்லி முடிச்சிருப்பான். அப்படி ஏதாவது நபி தெரியுமா? அப்படி ஏதாவது நபியை தெரியுமா? பேர் மட்டும் சொல்லி இருப்பான், பெருவாரியான வரலாறுகளை சொல்லி இருக்க மாட்டான். யாரு? யாரு?
லூத்தா? துல்கிஃபில், மாஷா அல்லாஹ், லாஸ்ட். சரியா? துல்கிஃபில் அவங்கள சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்லலாம்? பேரை மட்டும் சொல்லி முடிக்க, அவர் நல்லவரில் ஒருவர், நபிமார்களில் ஒருவர். அதே மாதிரி இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சொல்லும் பொழுதும் பெருவாரியான வரலாறுகள் அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான்? சொல்ல மாட்டான். பேரை மட்டும் சொல்லி முடிக்கான். ஒரு சில நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லும் பொழுது சுருக்கமான வரலாறுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணுவான்? சொல்லி முடிப்பான். ஆனால் ஒரு சில நபிமார்களுடைய வரலாறுகளை மட்டும் அல்லாஹ்வுடைய புத்தகம் திருக்குர்ஆன் விரிவாக விளக்கமாக என்ன பண்ணுது? பேசுகிறது. சரியா? இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிய 25 நபிமார்களில் 25 நபிமார்கள்ல அல்லாஹ்வுடைய புத்தகம் அல் குர்ஆன் மிக நீளமாக விளக்கமாக விரிவுரை செய்யக்கூடிய நபி தான் யாரு? யாரு? நம்ம இன்னைக்கு தர்பியா வகுப்புல பார்க்க போறோம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணா? திருக்குர்ஆன்ல இந்த அளவிற்கு விரிவாக விளக்கமாக நமக்கு பதிவு செய்யும். இந்த வரலாறுல இருந்து நம்ம மூசா நபி அவர்களுடைய வரலாறை பார்க்கும் பொழுது அந்த வரலாறை ஆழ படித்தோம் என்றால் அதுல இருந்து நிறைய படிப்பினைகள் நம்மளுக்கு என்னது கிடைக்கும். சரியா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிட்டத்தட்ட 20 சூறாக்கள்ல மூசா நபியுடைய பெயரை பதிவு செய்கிறான். எத்தனை சூறாக்கள்ல? 20 சூறாக்களில் மூசா நபியுடைய பெயரை பதிவு செய்கிறான். திருக்குர்ஆன் முழுமைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 130 இடங்களில் மூசா நபியுடைய பெயர் பதிவு செய்யப்படுகிறது. இதுல பார்க்கும் பொழுது கண்டிப்பா வாசிக்கணும். சரியா? அப்படியே கேட்டு நோட் பண்ணிட்டு போறது இல்ல. இதுல திருக்குர்ஆனுடைய வரலாறுகளை எடுத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 3 சூறாக்கள். எத்தனை சூறாக்கள்? 3 சூறாக்கள் மூசா நபியுடைய வரலாறை தெளிவாக விரிவாக பேசுகிறது. அந்த 3 சூறாக்கள் என்ன எல்லாம் பார்க்கும் பொழுது யாருக்கா தெரியுமா? ஏதாவது ஒரு சூறாவது தெரியுமா? மூசா நபியுடைய வரலாறை சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு சூறா தெரியுமா? பக்ரால கொஞ்சம் சொல்ல அல்லாஹ் தெளிவா கொஞ்சம் கூட டீப்பா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போகக்கூடிய சூறாக்கள் பக்ரால சொல்லலாம். மாஷா அல்லாஹ். வேற சூரா த்வாஹால சொல்லலாம். சரியா? த்வாஹா எத்தனாவது அத்தியாயம்? எத்தனாவது அத்தியாயம்? சூரத்து த்வாஹா 20வது அத்தியாயம். சரியா? 20வது அத்தியாயத்தை என்ன பண்ணணும்? கேக்குதுல போய் எல்லாரும் என்ன பண்ணணும்? தமிழ் மொழிபெயர்ப்ப வாசிக்கணும். சரியா? சூரா த்வாஹால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா நபியுடைய வரலாற்றை விரிவாக பேசுகிறான். அதே மாதிரி சூரா அஷ்ஷுரா 26வது அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா நபியுடைய வரலாற்றை தெளிவாக பேசுகிறான். அதே மாதிரி சூரா கஸஸ் 28வது அத்தியாயம். அப்ப 20வது அத்தியாயம், 26வது அத்தியாயம், 28வது அத்தியாயம் ஆகிய அவ்வளவு அத்தியாயங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா நபியுடைய வரலாற்றை தெளிவாக விரிவாக விலாவரியாக பேசுகிறான். சரியா? இந்த மூசா நபியுடைய வரலாறுல இருந்து நமக்கு என்ன படிப்பினை அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன்னா ஒரு ஆளை பத்தி தெரியறதுக்கு முன்னால அவர்களுடைய இந்த வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை அப்படிங்கிறது சுருக்கமாக தெரிஞ்சதுன்னா அது நல்லது. சரியா? மூசா நபியுடைய வரலாறை இந்த தர்பியா கிளாஸ்ல நம்ம எடுத்து ஏன் பேசோம்னா, மூசா அப்படிங்கிறவங்க யாருன்னா ஒரு தனி மனிதர். யாரு? ஒரு தனி மனிதர். அவருக்கு துணையாக குடும்பமோ சமுதாயமோ இல்ல ஒரு பெரும் கூட்டமோ இல்ல. ஆனா தன்னம் தனியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தைரியமாக கழித்தார்கள். எப்படி கழிச்சாங்க? தைரியமாக தன்னம்பிக்கையாக வாழ்க்கையை ஓட்டிய நபிமார்கள்ல ஒரு ஆள் தான் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். அது மட்டுமல்ல, எந்த அளவுக்குன்னா சுத்தி உள்ள மக்களால சுத்தி உள்ள கூட்டத்தினால அந்த அளவுக்கு விமர்சனம். மூசா நபி என்ன செஞ்சாலும் அதுக்கு ஏட்டுக்கு போட்டு ஏட்டுக்கு ஏட்டாக சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தாலும் அந்த மக்களை எல்லாம் பொறுமையா என்ன பண்ணாங்க? மூசா நபி ஹேண்டில் பண்ணாங்க. அந்த அளவிற்கு பொறுமையாக மக்களை கைகாரியம் செய்த நபிமார்கள்ல ஒரு ஆள் தான் யாரு? மூசா நபி. அது மட்டுமல்ல, மூசா நபி அப்படின்னு சொல்லுவதை விடைக்கும் மூசா நபி ஒரு அழகான சமுதாய சீர்திருத்தவாதி. சமுதாய சீர்திருத்தவாதினா யாரு? சமுதாய சீர்திருத்தவாதினா யாரு? 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 சமுதாய சீர்திருத்தம்னா என்னது? நல்ல பாத்துக்குதா சமுதாயத்தை? வேற
சொல்லுங்க, சமுதாய சீர்திருத்தம்னா என்னது? சமுதாயத்துல ஒரு தப்பு நடக்கும் பொழுது யாரோ தப்பு செய்யாங்க, அவன் தானே செய்யான், இவன் தானே செய்யான், நம்ம நல்லா இருக்கோம் இல்ல, நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய தோழி செய்யா, அவ செய்யா, இவ செய்யா, யாரு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. கண்டும் காணாம இல்லாம சமுதாயத்தில் ஒரு தப்பு நடக்கும் பொழுது அந்த தவறுக்கு எதிராக குரல் கொடுப்பது, ஆர்ப்பரிப்பது. சரியா? குரல் கொடுத்து அந்த தீமையை விட்டு தன்னுடைய சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அழகான சீர்திருத்தவாதியாகத்தான் யார் இருந்தான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. சரியா? மூசா நபியுடைய சீர்திருத்தம் என்பது இன்னைக்கு நம்ம சினிமா படங்கள்ல எல்லாம் பார்ப்போம் இல்ல, ஹீரோ வந்து வில்லனை அடிச்சு துவச்சு அப்படியெல்லாம் இல்ல. உண்மையான சீர்திருத்தவாதம், உண்மையான தப்பு கண் முன்னால நடக்கும் பொழுது ஒரு ரியல் ஹீரோவா களத்துல குதிச்சு அந்த தீமைக்கு எதிராக குரல் கொடுத்தவங்க தான் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். சரியா? இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல நினைவூட்டும் பொழுது நபியை பார்த்து கேட்காம். சூரா தாஹாலயா இருக்கட்டும், நாசியாத்லயா இருக்கட்டும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கும் பொழுது ஹல் அதாக ஹதீஸ் மூசா, நபியே மூசாவை பற்றிய செய்தி உமக்கு கிடைத்ததா? அல்லாஹ் வந்துட்டு நபிட்ட ஆர்வமா கேட்காம், நபியே நீங்களும் ஒரு தூதுத்துவ பணியை கொண்டு போறீங்க, நீங்களும் கொள்கையை எடுத்து சொல்கிறீர்கள், மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டுள்ளீர்கள், அதுக்கு முன்னால உங்களுக்கு மூசாவை பற்றிய செய்தி கிடைச்சதா? மூசா எப்படியெல்லாம் தூதுத்துவ பணியை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்தார்கள் அப்படிங்கிற செய்தி கிடைச்சதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியை பார்த்தும் நம்மை பார்த்தும் கேட்கிறார். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா கஸஸை ஆரம்பம் செய்யும் பொழுது அல்லாஹ் ஆரம்பிக்கா துவாசீம் மீம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அல்லாஹ் சொல்லும் பொழுது தில்க ஆயாத்து கிதாபுல் முபீன், இது தெளிவான வேதத்தின் வசனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது நத்லு அலைக மின் நபி மூசா வ ஃபிர்அவுன பில் ஹக்கி லிகௌமி யுமினூன், நம்பிக்கை கொண்ட மக்கள் நல்லுபதேசம் பெற வேண்டும் என்பதற்காக. வசனத்துடைய கருத்தை பாருங்க, நம்பிக்கை கொண்ட மக்கள் நல்லறிவு பெற வேண்டும் என்பதற்காக மூசா மற்றும் ஃபிரௌனின் வரலாறை உங்களுக்கு நான் இங்கே கூறுகிறேன். எதுக்கப்போ? எதுக்கு? நம்ம எல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கோமா? நம்பிக்கை கொண்ட நாமெல்லாம் மூசா நபியுடைய வரலாற்றின் மூலம் நல்லுபதேசம் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல யாருடைய வரலாறை சொல்லானா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை சொல்லி காட்டுகிறானாம். சரியா? மூசா நபியை பொறுத்த வரைக்கும் மூசா நபி பனு இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டார்கள். யாருக்கு தூதராக அனுப்பப்பட்டாங்க? பனு இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டார்கள். மூசா நபி எந்த பகுதிக்கு தூதராக அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னா எகிப்து. தெரியுமா? ஈஜிப்ட் தெரியுமா? ஈஜிப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எகிப்து அப்படிங்கிற இடத்திற்கு மூசா நபி தூதராக அனுப்பப்பட்டார்கள். ஏன்னா மூசா நபியை படிக்கிறதுக்கு முன்னால மூசா நபி கேரக்டர் கூடாலே ஒரு கேரக்டர் வரும். யாரு? மூசா நபின்னு சொன்னாலே அவங்க வந்துருவாங்க. யாரு? யாரு? ஃபிரௌன் வந்துருவான். சரியா? மூசா நபியுடைய வரலாறை படிப்பதற்கு முன்னால் கண்டிப்பாக யாரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஃபிரௌனை பத்தி தெரிஞ்சுக்கணும். சரியா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா கஸஸிலே சொல்லி காட்டுகிறான், அந்த எகிப்துல ஃபிரௌன் அப்படிங்கிற கொடுங்கோல் மன்னன் ஆட்சி புரிந்தான். அவனை ஏன் கொடுங்கோல்னு சொல்லோம்னா, அவன் அங்க உள்ள எகிப்தில் உள்ள மக்களை 2 பிரிவுகளாக ஆக்கினான். மக்களை எப்படி ஆக்கினான்? 2 பிரிவுகளாக ஆக்கினான். 2 பிரிவுகளாக ஆக்கி ஒரு பிரிவை என்ன பண்ணான்னா கொடுமைக்கு மேல கொடுமைப்படுத்தினான். அவங்க உழைக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்காம இருக்கிறதாகட்டும், அவங்கள கொத்தடிமையா வச்சிருக்கிறதாகட்டும், அவங்கள அநியாயத்துக்கு மீறி அளவுக்கு மீறி வேலை செய்வதாக இருக்கட்டும், அவங்களுடைய உரிமையாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் ஃபிரௌன் என்ன பண்ணான்? நசுக்கி அவர்களை 2ஆம் தர குடிமக்களாக, எல்லா உரிமைகளும் மறுக்கப்பட்டு கீழ் மக்களாக ஒரு பகுதி மக்கள் என்ன பண்ணாங்க? வாழ்ந்து வந்தார்கள். அப்ப ஃபிரௌன் என்ன பண்ணான்னா மக்களை 2 ஆக்கினான். 2 துண்டாக்கி ஒரு மக்கள் அதிகாரம் பண்ணக்கூடியவர்களாகவும் இன்னொரு மக்கள் எப்படி அடிமை சேவகம் பண்ணக்கூடியவர்களாகவும் யார் ஆக்கி வச்சிருந்தா? ஃபிரௌன் ஆக்கி வச்சிருந்தான். அது மட்டுமில்ல, இதோடி முடிக்காம என்ன பண்ணான்னா பனு இஸ்ரவேல் சமுதாயத்துல அவனை எதிர்க்கிறதுக்கு ஆளே இருக்க கூடாது. அந்த எண்ணத்தை பாத்தீங்களா? கர்வம், ஆணவம், பெருமை, என்னை எதிர்க்கு எனக்கு ஒண்டிக்கு ஒண்டி நிக்கிறதுக்கு யாருமே இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் செஞ்ச சூட்சமம் என்னன்னா, பனு இஸ்ரவேல் சமுதாயம் இருக்குது இல்ல, அவன் அடிமைப்படுத்தி வச்சிருந்தான் இல்ல சமுதாயம், அந்த சமுதாயத்தில் பிறக்கக்கூடிய ஆண் மக்களை எல்லாம் கொலை பண்ணான். என்ன பண்ணா? ஆண் மக்களை எல்லாம் கொலை செய்தான். அல்லாஹ் சொல்லும் பொழுது யுத்தபிஉ அப்னாஅஹும், அவர்களுடைய ஆண் மக்களை எல்லாம் அல்லாஹ் என்ன பண்ணான்? ஃபிரௌன் என்ன பண்ணான்? கொலை பண்ணான். ஒரு குழந்தைன்னு பார்க்காம, ஒரு பிஞ்சு பிள்ளைன்னு பார்க்காம, ஈவிரக்கம் இல்லாமல் அந்த பனு இஸ்ரவேல் சமுதாயத்தில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையெல்லாம் என்ன பண்ணானா ஃபிரௌன்?
கொலை செய்தான். வயஸ்தகி நிசாகும், பெண்கள் பிறந்தா என்ன பண்ணிடுவான்? பெண்கள் பிறந்தா என்ன பண்ணிடுவான்? உயிரோடு விட்டு விடுவான். அது மட்டுமில்ல, இது மட்டுமில்ல, பூமியில பல குழப்பங்கள். அவனோட மெயின் வேலை என்ன? அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன், அவன் பூமியில இருந்து எல்லா விஷயத்திலையும் குழப்பம் பண்ணிட்டே இருந்தான். மக்களா என்ன பண்ணல, அவன் வாழ விடல. அந்த அளவிற்கு குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் செஞ்சது மட்டும் இல்லாம அல்லாஹ் சொல்லும் பொழுது ஆண் குழந்தை பெண் குழந்தை ரெண்டுமே என்னது? இயற்கை. ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தாதான் சமுதாயம் என்ன ஆகும்? பூர்த்தியாகும். ஆனா இயற்கைக்கு மாத்தமா பிறக்கக்கூடிய எல்லா ஆம்பளை பிள்ளையும் என்ன பண்ணா? கொலை செஞ்சான். சரியா? இப்படி உள்ள சூழ்நிலையில தான் ஒரு தாய் கருவுற்று வைக்கிறார். ஒரு தாய் என்ன பண்ணாங்க? கருவுற்றிருக்கிறார். சரியா? கருவுற்று நிறை மாத கர்ப்பிணியாகவும் ஆயாச்சு. நிறை மாத கர்ப்பிணி ஆன பிறகு ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்து அந்த குழந்தையை பார்த்தா என்ன பிள்ளையா இருக்குது? ஆம்பளை பிள்ளையா இருக்குது. ஆம்பளை பிள்ளைன்னு பார்த்த உடனே அந்த உம்மாக்கு மனசுக்குள்ள என்ன பெரிய கவலை வருது. என்ன கவலை? ஏன் கவலை வந்தது? இந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சா யாரு கொன்னுருவா? ஃபிரௌன் கொன்னுருவான். அப்ப நம்ம பிள்ளை என்ன பண்ணிடுவான்? கொன்னுருவான் அப்படிங்கிற பெரும் கவலை அந்த பெண்மணியினுடைய உள்ளத்திலே வருகிறது. சரியா? உள்ளத்துல வந்த உடனே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த தாயாருடைய உள்ளத்துல ஒரு எண்ணத்தை போடுவான். என்ன எண்ணத்தை போடுவான்னா, தைரியமா இருக்கு, நீ இந்த குழந்தைக்கு என்ன பண்ணு? பால் கொடு. உனக்கு அதுக்கு மேல தைரியம் இல்லைன்னா இந்த குழந்தைய ஒரு பெட்டியில வச்சு எங்க போடு? கடல்ல போட்டுரு. அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணா அல்லாஹ் அந்த தாயாருடைய எண்ணத்துல, அந்த தாயாருடைய உள்ளத்துல வகிய போடான். உடனே அந்த பெண்மணியும் என்ன பண்ணாங்க? ஒரு பெட்டியில வச்சு அந்த குழந்தைய எங்க போடாங்க? கடல்ல போடாங்க. கடல்ல போட்டாலும் ஒரு உம்மாவால அது முடியுமா? ஏதோ பெத்தாங்க, 10 மாசம் சுமந்தாங்க, பெத்தாங்க, குழந்தைய கொஞ்சல்ல, பாக்கல்ல, முத்தல்ல, பால் கொடுக்கல, எதுவுமே செய்யல. இவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்த குழந்தைய கடல்ல போடுறதுக்கு முடியுமா? உம்மாக்கு மனசு முடியல. குழந்தைய கடல்ல பெட்டியில வச்சு போட்டுட்டு அந்த குழந்தைக்கு மூத்ததா ஒரு சகோதரி பிறந்திருக்கும் இல்ல, அந்த சகோதரியை பின்னால அனுப்புவாங்க. யாருக்கும் தெரியாம இந்த பெட்டி என்ன பண்ணு, வாட்ச் பண்ணிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி அந்த சகோதரியை பின்னால என்ன பண்ணாங்க, அனுப்பி விடுவாங்க. அனுப்பி விடக்கூடிய நேரத்துல பெட்டி எங்க போகுதுன்னா, எங்க போகுது? ஃபிரௌனுடைய அரண்மனைக்கே போகுது. எந்த ஃபிரௌன் ஆண் பிள்ளைகள் பிறந்தால் கொலை செய்வானோ அந்த ஃபிரௌனுடைய அரண்மனைக்கே என்ன போய் நிக்குது? பெட்டி போய் நிக்குது. இந்த நேரத்துல அந்த பெட்டியை எடுக்கக்கூடியது யாருன்னா ஃபிரௌனுடைய மனைவியான ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெட்டியை எடுக்காங்க. சரியா? பெட்டியை எடுத்து திறந்து பார்த்ததும் உள்ள இருக்குது என்னது? ஒரு ஆம்பளை பிள்ளை. இந்த பிள்ளைய பார்த்த உடனே ஆசியா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட சொல்லாங்க, இந்த பிள்ளைய நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு ஒரு பிள்ளையா, நமக்கும் ஆண் பிள்ளை இல்லையே, நம்ம ஒரு ஆம்பளை பிள்ளையா என்ன பண்ணலாம்? இந்த பிள்ளைய வளர்த்தலாம். நம்ம அரண்மனையிலே நம்ம பிள்ளையா வளர்க்கும் பொழுது இதனால நமக்கு என்னது? எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொன்னோடனே ஃபிரௌனும் என்ன பண்ணுவான்? சம்மதிப்பான். சரி, இப்படி இந்த குழந்தைய பெட்டியில போடுறதுக்கு முன்னால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணான்னா மூசா நபியுடைய தாயாருக்கு சில வாக்குறுதிகளை கொடுக்கான். எப்படி அல்லாஹ் சொல்லான்னா, அல்லாஹ் சொல்லும் பொழுது குர்ஆன்ல ஒரு பிள்ளைய பெட்டியில வச்சு போடுன்னு சொன்னோடனே உம்மா போட்டுருவாங்களா? அதுக்குள்ளால பல போராட்டம் இருக்கும், பல கஷ்டம் இருக்கும். அல்லாஹ் சொல்லும் பொழுது அழுது 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 வேர்த்து போன மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருடைய கண் குளிர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காகவும், ஒண்ணுமே இல்லை ஏன்னா உலகத்துல எல்லாமே போச்சு அப்படின்னு உள்ளம் வெறுத்து போயிருக்கும் இல்ல, அந்த உள்ளம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன சொல்ல, அது மட்டும் இல்ல, அல்லாஹ் என்ன சொல்லான்னா, நீ உன் பிள்ளைய போடுவா இல்ல, நீ உன் பிள்ளைய பெட்டியில வச்சு போடா இல்ல, இந்த பிள்ளைய நான் உனட்டே மறுபடியும் என்ன பண்ணுவேன், உனட்டே மறுபடியும் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ இப்ப போட்டு கண்டிப்பா எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த பிள்ளை உனட்டே என்ன பண்ணுவேன், கொண்டு வந்து சேர்ப்பேன். அல்லாஹ் வாக்கு கொடுத்திருந்தான். அல்லாஹ் சொல்லுவான், நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும் மூசா நபியுடைய தாயாரை மூசா நபியும் அல்லாஹ் சேர்த்து வைக்கான். எப்படி சேர்த்து வைக்கான்னா, இப்ப பிள்ளை யார்கிட்ட போயாச்சு? ஃபிரௌனுடைய அரண்மனையில போயாச்சு. இப்ப சின்ன பிள்ளையா இருக்குது. பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்? பிரெட்டும் பண்ணும் கொடுக்க முடியுமா? என்ன கொடுக்கணும்? பால் தான் கொடுக்கணும் தானே. அரண்மனையில வளர்ந்தாலும் பிள்ளைக்கு எதுதான் சாப்பாடா கொடுக்க முடியும்? பால் கொடுக்கணும். இப்ப பால் கொடுக்கணும்னா பால் ஊட்டக்கூடிய ஏதாவது பெண்மணிகள் இருக்காங்களான்னு தேடுவாங்க.
இப்ப இருக்காங்களான்னு தேடும் பொழுது மூசா நபி சகோதரி ஒரு பொம்பளை பிள்ளை போனாங்கல்ல, அந்த பொம்பளை பிள்ளை சொல்லாங்க, எனக்கு ஒரு ஆளை தெரியும், எனக்கு ஒருத்தங்களை தெரியும், அவங்கள்ட்ட இந்த பிள்ளைய கொடுத்தா அவங்க எப்படி பார்த்துப்பாங்க, இந்த பிள்ளைய பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அரண்மனையில உள்ளவங்க என்ன பண்ணாங்க, சம்மதிக்காங்க. சம்மதிச்சு கடைசியில யாரும் பிள்ளை தாயும் பிள்ளையும் ஒண்ணு செய்றாங்க. சரியா? அந்த குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய பொறுப்பு யாருக்கே வந்து சேருது, யாருக்கே வந்து சேருது, அந்த தாய்க்கே வந்து சேருது. சரியா? அப்ப அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், வாக்குறுதிய மீற மாட்டான். சரியா? அல்லாஹ் ஒரு வாக்கு கொடுத்தா கண்டிப்பா என்ன பண்ணுவான், கண்டிப்பா என்ன பண்ணுவான், அதை செஞ்சே தீருவான். சரியா? அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லான்னா, நல்லவர்களுக்கு நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்வோருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் வாக்களித்துள்ளார். குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல பார்க்கும்பொழுது அல்லாஹ் இதுதான் சொல்லான். நீங்க நம்பிக்கை வச்சு நல்ல விஷயம் பண்ணீங்கன்னா அல்லாஹ் எதை வாக்களிச்சிருக்கான், எதை வாக்களிச்சிருக்கான், சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறான். தீய செயல் செய்வோருக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் எது, நரகம். இப்ப அல்லாஹ் வாக்குறுதி என்னைக்குமே மீற மாட்டான். அப்ப நம்ம நல்லது செஞ்சோம்னா நமக்கு எது, சொர்க்கம். தீயது செஞ்சோம்னா நரகம். முடிவு பண்ண வேண்டியது யாரு, முடிவு பண்ண வேண்டியது யாரு, நம்ம. சரியா? இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தாயாருக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி தாயும் பிள்ளையும் சேர்த்து வைக்கான். இப்போ தாயுடைய பொறுப்புல யாரு வந்தாச்சு, குழந்தை வந்தாச்சு. இந்த குழந்தை ஃபிரௌனுடைய அரண்மனையில வளருது. வளர்ந்து ஒரு வாலிப பருவத்தை அடைந்த உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பிள்ளைக்கு கல்வியை கொடுக்கிறான், ஞானத்தை கொடுக்கிறான், வேதத்தை கொடுக்கிறான், எல்லா அறிவையும் கொடுக்கிறான். இப்படி இந்த பிள்ளை வளரும் பொழுது ஒரு நாள், ஏற்கனவே அங்க ரெண்டு சமுதாயமா இருக்குன்னு நான் சொன்னேன்னா, ஒரு சமுதாயம் அடிமையா இருக்குது, கொத்தடிமையா வச்சிருக்கு, இன்னொரு சமுதாயம் எப்படி இருக்குது, எஜமானன் போல இவங்கள ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது. இப்படி ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை வரும். ரெண்டு மக்களுக்கு இடையில பிரச்சனை வரும் பொழுது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக இந்த அரண்மனையில வளர்ந்த இந்த இளைஞரை கூப்பிடுவாங்க. இளைஞரை கூப்பிட்ட உடனே இவரும் என்ன பண்ணிடுவாரு, பிரச்சனை பண்ணவன ஒரு அடி, தெரியாம ஒரு அடி கொடுத்த உடனே அந்த ஆள் என்ன பண்ணிடுவாரு, ஒரு குத்து விட்ட உடனே அந்த ஆளு மவுத்தாயிடுவாரு. சரியா? மவுத்தான உடனே அரண்மனையில வளர்ந்தாங்களா இளைஞர், இறைவன் காப்பாத்தி அரண்மனையில வளர வைத்த அந்த இறைவன் அந்த மனிதர், அந்த இளைஞர் என்ன பண்ணானா, தெரியாம செய்த தப்பிற்காக அல்லாஹ்விடம் என்ன பண்ணாங்க, மன்னிப்பு தேடாங்க. சரியா? கால ரப்பி இன்னி லலம்து நஃப்ஸி, நான் தெரியாம என்ன பண்ணிட்டேன், தப்பு செஞ்சுட்டேன், ஃபக்ஃபிர்லி, என்னை மன்னித்து விடு, அல்லாஹ் என்ன பண்ணிடு, மன்னிச்சிரு. அல்லாஹ்வும் என்ன பண்ணா, ஃபக்ஃபிர் லஹு, அவருடைய பாவத்தை மன்னித்தான். அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, இனி மறுபடியும் நம்ம இந்த ஊர்ல இருந்தோம்னா இது என்ன ஆயிரும், ரெண்டு சமுதாயத்துக்கு இடையில மறுபடியும் பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் ஒதுங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இளைஞர் என்ன பண்ணாருன்னா, எகிப்தை விட்டு எங்க போறாங்க, மத்தியன் அப்படிங்கிற இடத்துக்கு தப்பி போறாங்க. புரிஞ்சுதா? வரலாறு தூரம் புரிஞ்சுதா? இன்னும் நம்மளால பெருசாயிட கூடாது அப்படிங்கிறதுக்காக எகிப்துல இருந்து எங்க தப்பி போறாங்க, மத்தியன் அப்படிங்கிற இடத்துக்கு தப்பி போறாங்க. சரியா? தப்பி போற வழியில ஒரு குளத்தை பார்க்காங்க. வரலாறு நல்லா புரிஞ்சுக்கோங்க. தப்பி போற வழியில ஒரு குளத்தை பார்க்கும் பொழுது குளக்கரையில வந்துட்டு நிறைய ஆண்கள் சேர்ந்து நின்று அவங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணி புகட்டிட்டு இருந்தாங்க. அவங்க ஆடு மாடெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் புகட்டி கொண்டிருந்தார்கள். தண்ணி புகட்டிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த ஒதுங்கி நின்ன இளைஞர் பார்க்காரு, தண்ணி புகட்டிட்டு இருக்காங்க. ஆனா தூரத்துல ரெண்டு பெண்கள் கொஞ்ச நேரமாவே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. உடனே அந்த இளைஞர் ரெண்டு பெண்கள்கிட்ட போறாங்க, போய் கேட்காங்க, நீங்க ஏன் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண்கள் சொல்லாங்க, என்ன சொல்லாங்க, ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணல, எங்களுக்கு குளத்துல போக முடியல, எங்க வீட்டுல ஆண்கள் யாருமே இல்ல, எனக்கு ஒரு வாப்பா இருக்காங்க, அபூனா ஷேகுன் கபீர், அவங்க வந்துட்டு வயதான முதியவர், அவருக்கு குடம் தூக்குதுக்கோ கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டவோ என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இளைஞர் என்ன பண்ணாருன்னா, அந்த பெண்களுடைய கால்நடைகளுக்கு என்ன பண்ணாங்க, தண்ணி பிடிச்சு கொடுக்காங்க. சரியா? தண்ணி பிடிச்சு கொடுத்த உடனே அந்த பெண்களும் நேரத்தோடு வீட்டுக்கு போறாங்க. நேரத்தோடு வீட்டுக்கு போன உடனே அந்த ரெண்டு பெண்களுடைய வாப்பா கேட்காங்க, ஏன் இன்னைக்கு இவ்வளவு நேரமா வீட்டுக்கு வந்தீங்க? வீட்டுக்கு வந்த உடனே அந்த பெண்மணிகள் நடந்த விஷயத்த சொல்லாங்க. நடந்த விஷயத்த சொல்லிட்டு அதுல ஒரு பெண்மணி வாராங்க, வந்திருந்த இளைஞர்கிட்ட சொல்லாங்க, எங்க வாப்பா என்ன பண்ணாங்க, உங்களை வீட்டுக்கு கூப்பிடாங்க, நீங்க எங்களுக்கு செய்த உதவிக்காக கூலி தருவதற்கு வீட்டுக்கு கூப்பிடாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த இளைஞரும் எங்க போறாங்க, அந்த ரெண்டு பெண்மணிகளுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் கூலி எல்லாம் பேசி கடைசியில அந்த வாப்பா கேட்காரு, என்னுடைய பெண்கள்ல ஒரு பெண்ணை நீங்க திருமணம் செய்துப்பீங்களா,
என்னுடைய பெண்கள்ல ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்வீர்களா? எப்படி திருமணம் செய்யணும்னா, நீங்க 8 ஆண்டுகள், எத்தனை வருஷம்? 8 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள் நீங்க உழைச்சு அதுல உள்ள கூலியை வாங்கிட்டு என்ன பண்ணுங்க, திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இளைஞரும் கிட்டத்தட்ட 10 வருஷம் உழைக்காங்க. 10 வருஷம் உழைச்சு மகர் கொடுத்து கூலி வாங்கி அந்த பெண்ணை என்ன பண்ணாங்க, திருமணமும் செய்து கொள்கிறார்கள். சரியா? இப்போ எகிப்துல இருந்து மத்திய நகருக்கு வந்த இளைஞருக்கு திருமணமும் முடிஞ்சாச்சு. கரெக்ட் தானே? திருமணம் முடிஞ்சாச்சா? திருமணம் முடிஞ்ச உடனே இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த இளைஞர் நினைக்க நம்ம திரும்ப எங்க போலாம், எகிப்துக்கு போய் நம்ம குடும்பங்களை எல்லாம் என்ன பண்ணலாம், பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல நைட்டோடி நைட்டா கொண்டாட்டி மனைவி அப்படியெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோடி கிளம்புவாங்க. கிளம்பக்கூடிய நேரத்துல தூரத்துல ஒரு வெளிச்சம், கிளம்பக்கூடிய நேரத்துல தூரத்துல ஒரு வெளிச்சம். நைட்டு நேரம் இருட்டா இருக்குது, சூழ்நிலை நினைச்சு பாருங்க. நைட்டு நேரம் ரொம்ப இருட்டா இருக்கக்கூடிய நேரத்துல தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது. தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரிஞ்ச உடனே அவங்க அந்த இளைஞர் குடும்பத்துல சொல்லாங்க, நீங்க எல்லாரும் இங்க நில்லுங்கோ, இங்க எல்லாரும் இங்க வெயிட் பண்ணி நில்லுங்கோ, நான் அங்க போய் என்ன பண்ணிட்டு வரேன், அந்த நெருப்பை எடுத்துட்டு வரேன். அந்த நெருப்பு இருட்டுல நம்மளுக்கு ஒண்ணுல குளிர்கால பயன்படலாம், இல்லைன்னா நம்மளுக்கு வெளிச்சமாக அந்த நெருப்பு என்ன பண்ணலாம், பயன்படலாம். நான் அந்த வெளிச்சத்தை எடுத்துட்டு வரேன், அந்த நெருப்பை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் அந்த வெளிச்சத்தை நோக்கி அப்படியே போறாரு. வெளிச்சத்தை நோக்கி போகக்கூடிய நேரத்துல ஒரு குரல் கேக்குது, யா மூசா. என்ன சவுண்ட் கேக்குது? யா மூசா, மூசாவே அப்படிங்கிற சவுண்ட் கேக்குது. அப்ப அந்த இளைஞர் யாரு? யாரு? இதுவரைக்கும் ஃபிரௌனுடைய அரண்மனையில வளர்ந்து மத்திய நகருக்கு வந்து திருமணம் பண்ணி திரும்ப எகிப்துக்கே வந்த இளைஞர் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். சரியா? மூசா, யா மூசா அப்படிங்கிற குரல் கேட்ட உடனே இருட்டு நேரம், யாருமே இல்ல, பயங்கரமா இருக்குது. அப்போ ஒரு சவுண்ட் யா மூசான்னு கேட்கும் பொழுது நம்ம பேரை சொல்லியே கூப்பிடாங்கன்னு வச்சுப்போமே, ஜாலியா இருப்போமா? நம்ம என்ன இருக்கும், ஒரு திகிலும் ஒரு பயமும் இருக்கும். அதே மாதிரிதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் இருக்குது. யாருடா இது நம்மளை கூப்பிடுது இந்த இருட்டு நேரம் அப்படிங்கிற மாதிரி பிரமிச்சு போய் பயந்து போய் நிற்கும் பொழுது ஒரு குரல் கேட்குது, இன்னி அன ரப்புக், நான் தான் உன்னுடைய இறைவன் அல்லாஹ் பேசுகிறேன், நான் தான் உன்னுடைய இறைவன் அல்லாஹ் பேசுகிறேன். அப்ப அல்லாஹ் பேசின ஒரே நபி யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். சரியா? அல்லாஹ் பேசாங்க. அல்லாஹ் சொல்லா, நீங்கள் தூய்மையான துஆ எனும் பள்ளத்தாக்கில் இருக்கிறீர்கள். செருப்ப கலத்துங்க, செருப்ப கலத்திட்டு எங்க வாருங்க, செருப்ப கலத்திட்டு மேல வாங்க, மேல வாருங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ல, உங்களை நான் தூதராக தேர்ந்தெடுத்து கொண்டேன், உங்களை நான் தூதரா என்ன பண்ணியாச்சு, தேர்ந்தெடுத்து கொண்டேன். அதனால இனி நான் உங்களுக்கு என்னெல்லாம் வகி அறிவிப்போனோ அந்த வகியெல்லாம் நீங்க மக்களுக்கு என்ன பண்ணணும், சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன முதல் வகை என்னன்னா, இன்னனி அனல்லாஹ், நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, ஃபஅபுதுனி, எனவே என்னையே வணங்குங்கள், வ அகீமுஸ் ஸலாத்த லிதிக்ரா, என்னை நினைப்பதற்காக நீங்க என்ன பண்ணுங்க, தொழுகையை நிலைநாட்டுங்கள். 2 விஷயத்தை மூசா நபிக்கு முதல்ல அறிவிக்காங்க. என்னது? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. அதான் முதல் விஷயம் இஸ்லாத்துடைய. மூசா நபிக்கு வந்த முதல் வஹி இதுதான். அல்லாஹ் டைரக்டா பேசின வஹி என்னது? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. 2வது விஷயம் என்னது? வகீமுஸ் ஸலாத்த லிதிக்ரா, என்னை நினைப்பதற்காக, அல்லாஹ்வை நினைப்பதற்காக நீங்க எதை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லி அப்ப அவங்களுக்கு மனசுக்குள்ளால அப்படியும் இப்படியும் இல்லாம மூசா நபிக்கு இருக்குது. அடுத்து அல்லாஹ் சொல்லலாம், இவங்க பாதையில போறதுக்காக என்ன வச்சிருந்தாங்க, கையில ஒரு கம்பு வச்சிருந்தாங்க, கைத்தடி வச்சிருந்தாங்க. அடுத்த ட்விஸ்ட், அல்லாஹ் உடனே சொல்ல, அந்த இருட்டு மூசான் கூப்பிட்டாச்சு, அவங்களுக்கு பயம் மொத்தமாவே போவல்ல, உமது கைத்தடியை கீழே போடுவீராக. உடனே மூசா நபி என்ன பண்ணாங்க, கைத்தடிய கீழே போட்டாச்சு. கீழே போட்ட உடனே அது என்னவா மாறுச்சுது, பாம்பா மாறி நெளிஞ்சு போய் நிக்குது. நெளிஞ்சு போய் நின்ன உடனே மூசா நபி என்ன பண்ணாங்க, திரும்பி பார்க்காம ஒத்த ஓட்டம் ஓடுவாங்க. ஓடுன உடனே அல்லாஹ் மறுபடியும் கூப்பிடா, யா மூசா அக்பில் வலா தஹஃப், மூசாவே நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீர்கள், இன்னக மினல் ஆமினீன், நீங்கள் பாதுகாக்கப்பட்டவராக இருக்கிறீர்கள். மூசாவை முன்னோக்கி வாருங்க, அல்லாஹ் கூப்பிடா, முன்னோக்கி வாருங்க, உங்களுக்கு 2 சான்று தாரேன், 2 அற்புதத்தை தாரேன். கைத்தடி இருக்குல்ல, இதை நீங்க கீழே போட்டா பாம்பாவும், அது மாதிரி உங்க கைய நீங்க சட்டைக்குள்ள நுழைத்து இப்படி காமிச்சா அது பார்க்கிறதுக்கு எப்படி ஆகும், வெண்மையாக இருக்கும் இப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் விடல. அல்லாஹ் அடுத்த கட்டளையை போடா, கலிமாவை சொன்ன பிறகு அடுத்த கட்டளையை போடா, தப்பு செஞ்சவனை என்ன பண்ணணும்,
தப்பு செஞ்சவன என்ன பண்ணணும்? தட்டி கேட்கணும். தண்டிக்கு இது அல்லாஹ்வுடைய விஷயம். தப்பு செஞ்சவன என்ன பண்ணணும்? தட்டி கேட்கணும். ஒரு தப்பை பார்த்துட்டு அப்படின்னு ஜடமா இருக்க கூடாது. வீட்டுல ஒரு தப்பு நடக்குது, உம்மா ஒரு தப்பு பண்ணாங்க, என்ன பண்ணணும்? உம்மா இந்த தப்பு பண்ணாதீங்க. பாப்பாவே ஒரு தப்பு பண்ணாங்க, என்ன பண்ணணும்? தட்டி கேட்க. நம்முடைய நண்பர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நமக்கு கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களா இருந்தாலும் அவங்க நம்ம கண் முன்னால தெளிவான ஒரு தவறை பண்ணும் பொழுது நல்லவங்க என்ன பண்ணணும்? தட்டி கேட்கணும். அதுதான் மூசா நபிக்கு அல்லாஹ் கற்பித்து கொடுக்கிறார். முதல்ல கொள்கையை வகியா சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லலாம்? இதுஹப் இலா ஃபிர்அவுன், நீங்க யார்கிட்ட போங்க? ஃபிர்அவுன்ட்ட போங்க. இன்னஹு தகா, அவன் எப்படி தெரியுமா இருந்தான்? சமுதாயத்துல பெரிய வரம்பு மீறல பண்ணிட்டு இருக்கான். அவன் பண்ணது முழுக்க என்னது? தப்பு. நீங்க ஃபிர்அவுன்ட்ட போங்க. உடனே மூசா நபி கேட்காங்க, நான் எப்படி ஃபிர்அவுன்ட்ட போக முடியும்? அவனுடைய அரண்மனையில வளர்ந்து அவனுடைய கூட்டத்தை சார்ந்த ஒருத்தனே நான் தெரியாம என்ன பண்ணிட்டேன்? கொலை பண்ணிட்டேன். அதுல ஃபிர்அவுன் எப்படி இருப்பான்? என் மேல ரொம்ப கோவத்துல இருப்பான், நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயந்தவாறை கேட்கிறார்கள். பயந்தவாறை கேட்டுட்டு அவங்க ஒரு துவாவை அல்லாஹ்விடம் ஓதுகிறார்கள். என்ன துவா ஓதுவாங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச துவா தான். என்ன துவா ஓதுவாங்க? டெய்லி மதரசா தொடங்கும் போது என்ன துவா ஓதுவோம்? ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி. அந்த துவாவுக்கு சொந்தக்காரர் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். சரியா? அவங்க துவா ஓதுவாங்க. அழகான அருமையான அர்த்தம் உள்ள துவா. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளம் வந்துட்டு நெருக்கடியில இருக்குது. அதை பார்த்தா பயம், இதை பார்த்தா பயம், எல்லாமே நெருக்கடியில இருக்குது. இன்னைக்கு நம்மளுக்கு இருக்க முடியல, எக்ஸாம் பயம், டீச்சர் பயம், அது பயம், இது பயம், எல்லா பயம் இருக்குதுல. அதுதான் மூசா நபி சொல்லாங்க, என்னுடைய உள்ளம் பயத்தினால நெருக்கடியில இருக்குது. இப்போ என்னுடைய உள்ளத்துக்குள்ள யாரு வரணும்? அல்லாஹ்வுடைய எண்ணம், அல்லாஹ்வை பற்றிய பயம் வந்தா மிச்ச எல்லா பயமும் என்னது? காலி. அதான் சொல்லாங்க ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை என்ன பண்ணு? விசாலமாக்கு, விரிவாக்கு. வயஸ்ஸிர்லி அம்ரி, உள்ளம் விசாலமான காரியம் எல்லாம் என்ன ஆகும்? சுலபமாகும். வயஸ்ஸிர்லி அம்ரி, என்னுடைய காரியங்களை சுலபமாக்கு. அடுத்து என்னது வரும்? வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி, உள்ளம் தெளிவாகி உள்ளம் விசாலமாகி காரியங்கள் லேசானா நாக்குல வார்த்தைகள் எப்படி வரும்? தெளிவா வரும். வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, நான் சொல்லக்கூடியது தெளிவாக்கு. இந்த துவாவை இப்ப யாரு ஓதுன துவா? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓதுவாங்க. ஓதிட்டு சொல்லாங்க, எனக்கு ஹாரூனையும் கூட்டாக்கு. ஹாரூன்னா என்னன்னா மூசா நபியுடைய ஒரு சகோதரன். ஃபிரௌன்ட்ட என்னால தனியா போக முடியாது, ஹாரூனையும் கூட்டாக்கு, ஹாரூனையும் எனக்கு தாப்பா. அல்லாஹ் சொல்லலாம், உனக்கு நான் இன்னொரு முறை அருள் புரிந்தேன். ஃபர்ஸ்ட் எப்ப அருள் புரிந்தான் அல்லாஹ்? முதல்ல எப்ப அருள் புரிந்தான்? சின்ன குழந்தையா இருக்கும் போது பெட்டியில வச்சு காப்பாத்தினானா அல்லாஹ்? அது அல்லாஹ் தானே பண்ணா. அல்லாஹ் சொல்லலாம், உனக்கு ரெண்டாவது முறையும் நான் அருள் புரிந்தேன். உனக்கு யாரு கூட்டாக்கியாச்சுனா? ஹாரூனை கூட்டாக்கியாச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க போங்க? ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு போங்க அப்படின்னு சொல்லலாம். மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் நபியும் ரெண்டு பேருமா எங்க போறாங்க? ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு போறாங்க. ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு போய் கொள்கையை பத்தி எடுத்து வைக்காங்க. அல்லாஹ்னா யாருன்னா சொல்லி கொடுக்காங்க. சொல்லி கொடுத்த உடனே ஃபிரௌன் கேட்கான், இப்படி எல்லாம் பேசுதியே, சின்ன வயசுல நீ குழந்தையா இருந்தப்புறம் ஒன்னு நான் வளர்த்தேன், நீ இளைஞரா இருந்தப்புறம் இந்த அரண்மனையில தான் எத்தனை வருஷம் எங்களோடு இருந்தா, நீ எங்க சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தனையே கொலை பண்ணா, இவ்வளவு செஞ்சுட்டு இப்ப வந்துட்டு அல்லாஹ் அப்படின்லாம் பேசுதியா, நீ சரியான நன்றி கட்டவன்டா அப்படின்னு பேசும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு அல்லாஹ் பத்தியே சொல்லாங்க. ஃபிரௌனை பத்தி பயப்படல. அந்த கொடுங்கோலாச்சி, அவ்வளவு தவறுகள் செய்யக்கூடியவன், அந்த அளவு கான் மக்களை கொலை செய்யக்கூடியவன், பெரிய அரசாங்கம், பெரிய அரண்மனை, யாரை பத்தி பயப்படல? ஃபிரௌனை பத்தி பயப்படல. ஏன் ஃபிரௌனை பத்தி பயப்படல? அவங்களுடைய உள்ளம் விரிவாயாச்சு. உள்ளத்துல யாரு வந்தாச்சு? அல்லாஹ் வந்தாச்சு. உள்ளத்துல அல்லாஹ் வந்தா உலகத்துல யாரை பார்த்தும் என்ன இருக்காது? யாரை பார்த்தும் என்ன இருக்காது? பயம் இருக்காது. எந்த விமர்சனம் வந்தாலும் என்ன இருக்காது? பயம் இருக்காது. என்னுடைய செயல்கள், என்னுடைய செய்கைகள், என்னுடைய தொழுகைகள், நான் செய்யக்கூடியது எல்லாம் அல்லாஹ்க்கு. எவன் என்ன சொன்னாலும் டோன்ட் கேர், ஒரு கேரும் இல்லை, ஒரு கவனமும் இல்லை அப்படிங்கிற எண்ணம் மூசா நபிக்குள்ளால வந்தாச்சு. உடனே ஃபிரௌன் அடுத்து கேட்கான், வமா ரப்புல் ஆலமீன், சும்மா ரப்புல் ஆலமீன் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டு இருக்கேல, ரப்புல் ஆலமீன்னா யாரு அப்படின்னு ஃபிரௌன் கேட்கான். ஃபிரௌன் கேட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த் வமா பைனஹுமா, என்னுடைய இறைவன் அல்லாஹ் இருக்கான்ல, நீ கேட்டாயில ரப்புல் ஆலமீன், அவன் தான் வானங்களை மாற்றி செய்யக்கூடியவன், பூமியை மாற்றி செய்யக்கூடியவன், வானம் பூமிக்கு இடையில் உள்ளவற்றை மாற்றி செய்யக்கூடியவன் அப்படின்னு கேட்ட உடனே மூசா நபி ஃபிரௌன் சபையில உள்ளவங்களை எல்லாம் பார்த்து கேட்கான், அல்லாஹ் தஸ்தமியூன், இவன் சொல்லுது நீங்க எல்லாம் கேக்குதீங்களா? காமெடி மாதிரி,
இவன் என்ன சொல்லான்னு கேக்குதீங்களா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிக்கான். கிண்டல் அடிச்ச உடனே மூசா நபி சொல்லாங்க, அடுத்தும் சொல்லாங்க, விடல. கால ரப்புக்கும், அவன் ரப்பு இருக்கான்ல, அவன் தான் உங்களுக்கும் இறைவன். ஒரு ரப்பு ஆபாய்க்குமுல் அவ்வலீன், உங்களுக்கு முன்னால போனாம்ல அவங்களுக்கும் யார் தான் இறைவன்? அல்லாஹ் தான் இறைவன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபிரௌன் சொல்லலாம், தூதர்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம், சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்குது, பைத்தியம் முத்தி போச்சு இப்படிங்கிற மாதிரி விளையாட்டு அடிச்ச உடனே மூசா நபி விடல. என்ன சொல்லாங்க, நீங்கள் உண்மையாக அறிவீர்களாக இருந்தால் ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிபி, அவன் தான் கிழக்குக்கும் இறைவன் மேற்குக்கும் இறைவன். அவங்க தாவாவை விடவே இல்லை. யார் என்ன சொன்னாலும் அவர்களுடைய தாவால தெளிவா இருக்காங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, துவாமலையில இருக்கும்போது என்ன சொன்னாங்க, எனக்கு தனிய பேச முடியாது, எனக்கு கஷ்டமா இருக்கும், யார கூட அனுப்புறதுக்கு சொன்னாங்க, ஹாரூனை கூட அனுப்ப சொன்னாங்க. ஆனால் அவர்களுடைய உள்ளம் தெளிவானதால் அல்லாஹ் வந்ததுனால எந்த பயமும் இல்லை. ஃபிரௌன் சொல்ல 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 என்ன பண்ணாங்க, எதிர்த்து கேள்வி கேட்கிறார்கள். உடனே ஃபிரௌன் ஆணவத்தில் கொக்கரிக்கான். அல்லாஹ் எல்லாம் இறைவன் இல்லை, யார் தான் இறைவன்? ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் மிகப்பெரிய இறைவன், நான் தான், என்னை விட வேற கடவுளே இல்லை, நான் தான் எல்லா முடிவும் எடுப்பேன், எனக்கு தான் எல்லா டிசிஷனும் அப்படின்னு கேட்டோடனே மூசா நபி கேட்காங்க, சரி நீ கடவுள்னு வச்சுப்போமே, நீ கடவுள்னே வச்சிருப்போம், ஆனா உன்னிட்ட நான் தெளிவான எவிடன்ஸ் சமர்ப்பிச்சாலும் நீ கடவுள்னு நீ நம்புவியா அப்படின்னு சொன்னோடனே, அப்ப நீ உண்மையாளரா இருந்தா என்ன பண்ணு, சாந்த காமி அப்படின்னு சொன்னோடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்துட்டு ஃபால்கா சாஹு, அவங்க எதை போடாங்க, கைத்தடிய கீழே போடாங்க. ஃபைதாகிய சுபானுன் முபீன், உடனே அது எப்படி மாறுச்சுது, பாம்பா மாறுச்சுது. பாம்பா மாறின உடனே ஃபிரௌன் அது வரைக்கும் என்ன சொன்னான், பைத்தியக்காரன் அப்படின்னு சொன்னவன் அடுத்து என்ன சொன்னான், நீ பெரிய சூனியக்காரனா இருப்பான் போல இருக்குதே, நீ என்ன பண்ணா, மேஜிக் எல்லாம் காணிக்கா, இன்ன ஹாதா சாகிருன் அலீம், நீ பெரிய மேஜிக்காரன் போல இருப்பியே, வித்தக்காரன போல இருப்பியே அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல உன்னை நான் ஜெயில அடைச்சிருவோம் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு, இதையெல்லாம் பார்த்தோன்னே மனசுக்குள்ள என்ன வருது, ஒரு சின்ன ஆட்டம் வருது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம சத்தியத்தை தெளிவா எடுத்து சொல்லும் பொழுது அசத்தியவாதிக்கு என்ன வரும், அசத்தியவாதிக்கு கண்டிப்பா என்ன வரும், ஆட்டம் வரும். என்ன கேட்கானா ஃபிரௌன், சரி நீ செஞ்ச மேஜிக் எல்லாம் ஓகே, எனக்கு கொஞ்சம் என்ன வேணும், டைம் வேணும், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். முதல்ல பைத்தியக்காரன், சூனியக்காரன், மேஜிக் பண்ணக்கூடியவன், ஜெயில அடைப்பேன் எல்லாம் சொன்னவன் இப்ப எதுக்கு வரான், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லலாம். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லாங்க, சரி டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, என்னட்ட சொல்லுங்க. அப்போ ஊரை சுத்தி உள்ள எல்லா சூனியக்காரர்களும், எல்லா மேஜிக் செய்யக்கூடிய பல வித்தைக்காரர்கள் என்ன செய்யப்படுவாங்க, அழைக்கப்படுகிறார்கள். அழைக்கப்பட்டு டேட்டும் டைமும் கொடுக்குது. டேட்டும் டைமும் கொடுத்த உடனே மூசா நபிக்கு ஒரு செலவும் இல்லை, எல்லாம் ஏற்பாடு பண்ணது யாரு, ஃபிரௌன். டேட் ஆயாச்சு, டைம் ஆயாச்சு, சூனியக்காரர்கள் எல்லாரும் வந்தாச்சு, எல்லாரும் வந்து போட்டி தொடங்க போகுது. எல்லாரும் அவங்களுக்குள்ள மேஜிக்கை என்ன பண்ணணும், காணிக்கணும். யாரு மேஜிக்ல ஜெயிக்காங்களோ அவங்க தான் என்னது ஜெயிக்கி தான் இது பண்ணாங்க. இப்போ சூனியக்காரர்கள் ஃபிரௌன்ட்ட கேட்காங்க, நாங்க மேஜிக்ல ஜெயிச்சா எங்களுக்கு பிரைஸ் உண்டு தானே. உடனே ஃபிரௌன் என்ன சொல்லலாம், ஆமா உங்களுக்கு பெரிய பிரைஸை நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பா தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். போட்டி ஆரம்பமாகுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, சூனியக்காரர்களை பார்த்து, நீங்க உங்களுடைய மேஜிக்கை காமிங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க அவங்களுடைய கையில இருந்த கைத்தடி கயிறையெல்லாம் போடுவாங்க. அது பாம்பு மாதிரி மாறி என்ன பண்ணுச்சுது, போச்சுது. அது மேஜிக், கண்கட்டு வித்தை, பாம்பு மாதிரி என்ன பண்ணுச்சு, போச்சுது. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கையில இருந்த கைத்தடியை போட்ட உடனே இது உண்மையாவே என்னவா மாறுச்சுது, பெரிய ஒரு பாம்பா மாறி, இந்த மேஜிக்காரங்க போட்டாங்கல்ல குட்டி குட்டி பாம்பு, அதையெல்லாம் இது விழுங்குச்சுது. உண்மையாவே மாறி என்ன பண்ணுது, அது சும்மா அதுவோ கண்கட்டு வித்தையா அது நெளிஞ்சது மாதிரி காணிக்காங்க. இது உண்மையால பாம்பா மாறி இவங்க செஞ்சதை எல்லாம் என்ன பண்ணுச்சுது, விழுங்குச்சுது. விழுங்குன உடனே பார்த்த சூனியக்காரர்களுக்கெல்லாம் என்னது, பெரிய பிரமிப்பு, அப்படி பயந்து பேச்சு மூச்சு இல்லாம நிக்காங்க. நின்னுட்டு காலு ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன், நாங்க யாரை ஏத்துக்கிட்டோம், மூசா சொன்னாரே ரப்புல் ஆலமீன், அந்த ரப்புல் ஆலமீனை நாங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டோம், ஏத்துக்கிட்டோம். ரப்பி மூசா வ ஹாரூன், நாங்க மூசா மற்றும் ஹாரூன் இறைவனை நாங்க என்ன பண்ணியாச்சு, ஏத்துக்கிட்டாச்சு. ஃபிரௌனுக்கு இதை பார்த்த உடனே கோவம், என்னது நீங்க ஏத்துக்கிட்டீங்களா அப்படின்னா உங்களை மாறுகை வெட்டுவேன், அப்படின்னா வலது காலை வெட்டுனா இடது கையை வெட்டுவேன், மாறுகையை வெட்டுவேன், பிடிச்சு என்ன பண்ணிடுவேன், சிலுவையில அரைஞ்சிருவோம் அப்படின்லாம் மிரட்டினோடனே அதுவெல்லாம் என்ன பண்ணல, இல்ல எங்களுக்கு இறைவன் தான் முக்கியம், நாங்க நம்பிக்கை கொண்டவரில் முதலான மக்களாக இருக்க வேண்டும், நாங்க இந்த போட்டிக்கு வந்ததே என்னது தப்பு, அல்லாஹ் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏற்றுக்கொண்டார்கள். ஃபிரௌனுக்கு இது ஒரு பெரிய என்னது தோல்வி. ஆனா அவனுடைய ஈகோ என்ன ஆகுது, கிளாஷ் ஆகுது. இப்படி ஆயிட்டுதேன்னு சொல்லக்கூடிய வெறி எப்படியாவது யாரை கொல்லணும்,
மூசா நபியையும் அவர்களை நம்பிக்கை கொண்ட மக்களையும் கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு திரட்டிட்டு சொல்லா, இவனும் எல்லாம் சின்ன கூட்டங்கள், இதுவெல்லாம் யாரு? சின்ன கூட்டம், சிறுபடை. இந்த சிறுபடை நம்மளை இந்த அளவு காத்திரம் முட்டுதான். நம்ம ஆளை எல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய படைய திரட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரும் படை திரட்டப்படுகிறது. பெரிய படை திரட்டப்பட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க, மூசா நபியையும் நம்பிக்கை கொண்ட மக்களையும் விரட்டுவாங்க. இவங்களும் ஓடுவாங்க. ஓடக்கூடிய நேரத்துல ஒரு கட்டம் வந்த உடனே ஃப்ரண்ட்ல என்ன வருது? இந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். செங்கடல், கடல் வருது. பின்னால யாரு? ஃபிரௌனும் அவருடைய படைகளும். நடுவுல யாரு? மூசா நபியும் நம்பிக்கை கொண்ட சிறு கூட்டமும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல எல்லாருக்கும் பயம் வருது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது கால அஸ்ஹாபு மூசா, மூசா நபியுடைய கூட்டத்தார் சொல்லாங்க, இன்னாலா முதுரக்கூன், மூசாவே நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம், ஏமாந்துட்டோம், நம்ம எல்லாம் பிடிபட்டுட்டோம், இப்ப ஃபிரௌன் என்ன பண்ணிடுவான், நம்மளை எல்லாம் பிடிச்சு கொன்னுருவான் அப்படிங்கிற மாதிரி பதட்டப்படுகிறார்கள். பதட்டப்படக்கூடிய அந்த நேரத்திலையும் மூசா நபி என்ன சொல்லாங்க, கால கல்லா, நடக்கவே செய்யாது, அது நடக்கவே செய்யாது. இன்ன மஹிய ரப்பி சயஹ்தீன், என கூட யார் இருக்கா, என்னுடைய இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்க. அப்போ அல்லாஹ் கட்டளை போடுவா, என்ன பண்ணுங்க, உங்களுடைய கைத்தடியால் கடலில் அடிப்பீராக. கைத்தடியை வச்சு கடல்ல அடிக்காங்க. கடல் ரெண்டா பிளந்து எப்படி மாறுச்சுதான், ரெண்டு சைடும் மலை போல மாறுச்சுன்னு சொல்லாங்க. அந்த கேப் வழியா மூசா நபியும் நம்பிக்கை கொண்ட மக்களும் என்ன செய்யாங்க, தப்பிக்காங்க. ஃபிரௌனும் ஆட்களும் இறங்குகிறார்கள். இறங்கின உடனே என்னது, கடல் மூழ்குது. ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் பெரிய பட்டாளங்களும் கடலில் அழிந்து என்ன செய்யாங்க, அப்படியே மாண்டு போகிறார்கள். அதோடி ஃபிரௌனுடைய சாப்டர் என்ன ஆகுது, சாப்டர் க்ளோஸ் ஆகுது. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, எவ்வளவு பெரிய ஆணவக்காரனாக இருந்தாலும் ஆட்டக்காரனாக இருந்தாலும் அல்லாஹ் நினைச்சா அல்லாஹ் ஒரு பொறி வச்சா அதுல இருந்து தப்ப முடியாது அப்படிங்கிறது தெரியுது. சரியா? இப்படி மூசா நபி காப்பாற்றப்பட்ட நாளதான் ஆஷுரா தினமாக நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், ஆஷுரா நோன்பு பிடிக்குமா, முஹர்ரம் மாதம் ஆஷுரா நாளாக நம்ம எல்லாரும் கொண்டாடும். சரியா? அப்படி கடல் கடந்து அடுத்த ஒரு நாட்டுக்கு போயாச்சு, அடுத்த ஒரு இடத்துக்கு போயாச்சு. போகக்கூடிய நேரத்துல அங்க ஒரு சிறு கூட்ட மக்கள் இருக்கும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான்னா, உங்களுக்கு ஒரு புண்ணிய பூமி பைத்துல் முகத்தஸ் வாக்களிக்கப்பட்டிருக்கு, அந்த இடத்துல போய் நீங்க என்ன பண்ணுங்க, தங்குங்க அப்படின்னு இந்த மக்களுக்கு கட்டளையிடுவோம். மூசா நபியும் நம்பிக்கை கொண்ட கொஞ்சம் மக்களும் இருப்பாங்க இல்ல, கட்டளையிடும் பொழுது அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க, அங்க வேற ஒரு கூட்டம் இருக்குது, எங்களால எல்லாம் என்ன பண்ண முடியாது, ஏற்கனவே ஃபிரௌன் அடக்கி வச்சிருந்த கோலையா எல்லாம் இருந்தாங்க, எங்களால எல்லாம் போரிட முடியாது, நீங்களும் உங்க அல்லாஹ்வும் வந்து என்ன பண்ணுங்க, மூசா நபி சொல்லாங்க, நீங்களும் உங்க அல்லாஹ்வும் வந்து போரிடுங்க, போரிட்டு விளக்குங்கள் அப்படின்லாம் மூசா நபிய அவர்களுடைய சமுதாயம் நிறைய என்ன பண்ணுது. மூசா அல்லாஹ்வுடைய அருளை வந்துட்டு கண்ணுக்கு முன்னால பாக்குது தானே. பாம்பா மாறினதா இருக்கட்டும், கடல் ரெண்டா பிளந்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் நார்மலா நடக்கக்கூடிய விஷயமா, இயற்கைக்கு மாற்றமான விஷயங்கள். இந்த எல்லா அருளையும் பார்த்த பிறகும் அந்த மக்கள் எப்படி இல்லை, நம்பிக்கையில தெளிவான மக்களா இல்ல. மூசா நபியை போட்டு கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறார்கள். சரியா? எந்த அளவுக்குன்னா நிறைய விஷயங்கள் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லும் பொழுது மூசா நபி வேதம் வாங்க போன கேப்ல என்ன பண்ணுவாங்க, காளை கண்ட கடவுளா வணங்குவாங்க. இவ்வளவு அற்புதங்களை, இவ்வளவு அல்லாஹ் தூர்மலை என்ன பண்ணுவான், ஒய்த்தியாக்கும் உடன்படிக்கை எடுப்பான். மலை தன்னால ஒயிறுதுங்கிறது சாதாரண விஷயமா, இத பார்த்தும் கூட காளை கண்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, கடவுளா வணங்கிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் ஒரு நேர்ச்சை செய்ய சொன்னா அதுல பல கேள்வியை கேட்பாங்க. அந்த காளமாடு என்ன கலர், அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து கடுமையாக என்ன பண்ணுவாங்க, தொந்தரவு பண்ணக்கூடிய சமுதாயமாக இருந்தாங்க. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, எந்த காரணம் கொண்டு மூசா நபியுடைய சமுதாயம் மாதிரி நீங்க என்ன பண்ணாதீங்க, மாறிடாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு முறை அல்லாஹ்ட்ட முறையிடுவாங்க. என்னன்னா, ரசூலுல்லாஹ்வை நம்பணும்னா மக்கள் காஃபிர்கள் மக்கத்து குறைஷிகள் என்ன கேட்காங்களா, எங்களுக்கு வானத்திலிருந்து புக்கு வேணும், உங்களுக்கு தங்கத்துல வீடு வேணும், பாலைவனத்துல அது வேணும், இது வேணும்னு எல்லாம் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட முறையிடுவாங்க. இப்படி எல்லாம் மக்கள் கேட்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் யார முன்னுதாரணமா காமிக்கா, உனக்காவது வானத்திலிருந்து வேதத்தை கேட்டுதோ, மூசா நபியுடைய சமுதாயத்தினர் என்ன கேட்டுதோ, அல்லாஹ் நேர்ல வந்து பார்த்து அல்லாஹ் டைரக்டா சொன்னாதான் நாங்க யாரை நம்புவோம்னு சொல்லிச்சுதோ, அல்லாஹ்வை நம்புவோம்னு சொல்லிச்சுதோ. அப்படிங்கிற மாதிரி கடுமையான துன்பங்களை படுத்தினாலும், சுயநலமா நடந்துகிட்டாலும், சொல் பேச்சு கேட்கலனாலும் மூசா நபி அந்த சமுதாயத்துக்கு பொறுமையா எதை கொண்டு போனாங்க, கொள்கையை தாவாவை எடுத்து வச்சாங்க. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும், மூசா நபியுடைய வரலாறுல இருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னது, மக்கள் எவ்வளவு துன்பப்படுத்தினாலும் துயரப்படுத்தினாலும் என்ன சொன்னாலும் நம்ம மார்க்க அழைப்பு பண்ணி என்ன பண்ணக்கூடாது,
விடக்கூடாது, இஸ்லாத்தை மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்யணும் அப்படிங்கிற பொறுமை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து கிடைக்குது. சரியா? அது மட்டுமல்ல, நாளைக்கு எல்லாரும் மறுமை நாள்ல மூர்ச்சை அடையும் பொழுது முதலாக மூர்ச்சை மயக்கம் தெளிந்து எழும்பக்கூடிய நபர் யாரு? யாரு? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, நான் எழும்பும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷை பிடிச்சிட்டு நிப்பாங்க. அவங்க எனக்கு முன்னாலே எழும்புனாங்களா இல்ல அவங்களுக்கு மயக்கமே வரலையான்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மட்டுமில்ல, மிஹ்ராஜுடைய பயணத்துல போது ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை நேர தொழுகை கடமையாக்கப்பட்டது? 50 நேர தொழுகை. அந்த 50 நேரத்தை 5 நேரமா குறைச்சு தந்தது யாரு? 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 மூசா நபி. சரியா? ரசூலுல்லாஹ் ஒவ்வொருக்கா வரும்போது உங்க சமுதாயம் இதை என்ன பண்ணாது? நிறைவேற்றாது. போய் அல்லாஹ்ட்ட போய் என்ன பண்ணிட்டு வாருங்க? குறைச்சு கேட்டுட்டு வாருங்க, குறைச்சு கேட்டுட்டு வாருங்க, குறைச்சு கேட்டுட்டு வாருங்கன்னு கடைசியில எத்தனை நேர தொழுகையா குறைக்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணது யாரு தான்? மூசா அலைஹிஸ்ஸலாம். சரியா? இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கும் பொழுது மிஹ்ராஜுடைய பயணத்துல பார்த்திருக்காங்க, உயரமான உடல், சிவந்த நிறம், சுருட்டை முடி உடையவர்களாக இருப்பார்கள். சரியா? அப்ப இதே மாதிரி இன்னும் நிறைய வரலாறுகள் யாருக்கு உண்டு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு முடிவு படல. இது ஒரு சுருக்கமான வரலாறு தான். இப்ப உங்களுக்கு இதை விட கூடுதலா அறியணும்னா, நான் குர்ஆன்ல சொன்னோம்ல பாட புத்தக நம்பர்கள், அந்த அத்தியாய நம்பர்கள்ல போய் கொஞ்சம் கூட என்ன பண்ணணும்? விலாவரியா அதை படிக்கணும். சூரா பக்கராலையும் ஒரு சில வரலாற்று துண்டுகள் என்ன பண்ணது இருக்குது. சரியா? அதை படிச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்புனே என்னன்னா பொறுமை. தாவா பணியில பொறுமை. அது மட்டுமல்ல, உலகமே எதிர்த்து நின்னாலும் சரி, வாழ்க்கையில என்ன ஒரு நிலைக்கு போனாலும் சரி, யார் எதிர்த்தாலும் என்ன துன்பம் கண்டாலும் சத்தியத்தை எப்படி சொல்லணும்? மூசா நபி ஃபிரௌனுடைய அரண்மனையில ஓங்கி ஒலிச்சாங்களா, என்னுடைய இறைவன் வானத்துக்கும் பூமிக்கு யார் தான் இறைவன்? அல்லாஹ் தான் இறைவன். கிழக்குக்கும் மேற்குக்கும் அல்லாஹ் தான் இறைவன். உனக்கு யார் தான் இறைவன்? நீ பெரிய இறைவன் சொல்லிட்டு இருக்க, உனக்கு இறைவன் யாரு? அல்லாஹ் தான் அப்படிங்கிற சத்தியத்தை மக்கள் மத்தியில சொன்னாங்களா? அப்ப மக்கள் என்ன தவறு செய்தாலும் சரி, அந்த தவறை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல யார் இருக்கணும்? யார் இருக்கணும்? நம்ம இருக்கணும். மூசா நபியுடைய வரலாறுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பாடமாக தாவாவும் பொறுமையும். அது மட்டுமல்ல, மூசா நபியுடைய தாயாருடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னன்னா, அல்லாஹ் ஒரு வாக்குறுதி தந்தானா அந்த வாக்குறுதியை கண்டிப்பா என்ன பண்ணுவான்? நிறைவேற்றியே தீர்வான். அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான். அப்ப அல்லாஹ் நமக்கு சுவனத்திற்கு வாக்களிக்கிறான். அந்த சொர்க்கத்துக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? முயற்சி செய்யக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.